அவருடைய சமூகத்தில் நம்மை வெறுமை ஆக்குவோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை வெறுமை ஆக்கி உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்னோடு பேசணும் ஐயா. என்னுடைய காயங்களை கட்ட வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தர வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறான், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தவர், ஒரு கழுதையாக நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. கழுதை குட்டியாக சுமக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் தக்க வைத்து கொள்ளதான் இந்த ஆராதனை நம்மை சீர்படுத்த வேண்டும். நாம் ஸ்திரப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை வெற்றியை வாழவே முடியாது. சத்ரு நம்மை விழுங்கி விடுமா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 290வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம். ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பாரித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பாரித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சேர்ந்து பாடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உன்னதமான தேவனுக்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் எழும்பி நின்று கர்த்தரை அதிகமாய் துதிக்கப் போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தீர்க்கன் உரைத்தது நிறைவேறுதலாய், அவர் தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் அவர் கட்டளையிட்டார் சீஷர்களுக்கு, கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் ஜனங்களுக்கு மத்தியில் அவர் பவனியாய் வந்தார். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களை எவ்வளவாய் தாழ்த்தினார்கள். ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, எங்கள் சிந்தையில் நீங்கள் வாங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் வரணும்னா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுசியான காரியங்கள் மாறணும். ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆனால் உம்மை உயர்த்த ஒரே தகுதி நீங்கள் என் கூட இருக்கிற என்பதன் அடையாளம் எனக்கு வேணாம். ஆண்டவரே அப்பா, எவரையும் மேன்மைப்படுத்துகிற என் தேவன், என்னை நினைவு வார்த்தை கேட்பீங்களா? கேட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மாலையிலூயா முழு மனதோடு கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் செய்வீராக. ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் செய்வீராக. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எதில் மாற வேண்டுமோ, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற நான் எதில் நான் பாடு சகித்து உம்மை பின்பற்ற வேண்டுமோ, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அதே போல தாவீதின் குமாரனுக்கு மகிமை என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார். அதே போல கர்த்தரின் நாமத்தில் வந்து இந்த மாட்டுக்குட்டியான தேவாதி தேவ மைந்தனுக்கு எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. உன்னதத்திலே ஓசன்னா என்று முழக்கமிட்டார்களே, எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. அவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. சாவை வென்றவர். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. 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 நமக்கு முன்பாக செல்கிறவர் அவர், நமக்கு முன்பாக பவனியாய் செல்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய பாளையத்தில் முன்பாக இருக்கிறவர் அவர், உன் வாழ்க்கையில் இருக்கிறவர் அவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார், உனக்கு முன்பாக நடந்து போகிறவராய் இருக்கிறார். கவலைகளை மறந்து கர்த்தரை அதிகமாய் துதிப்போம், கர்த்தரை அதிகமாய் துதிப்போம், கர்த்தரை அதிகமாய் துதிப்போம், கர்த்தரை அதிகமாய் துதிப்போம். இது கர்த்தரை உயர்த்துகிற உன்னதமான நேரம். அல்லேலூயா. எல்லாரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவரும் மௌனம்
பலவீனமாயிராதபடி எல்லாரும் இணைந்து வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தூய ஆதி தூயவர் ஆண்டவரே. நீர் கர்த்தாதி கர்த்தரப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் மகா பரிசுத்த தேவன். நீர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தம்பி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாம் ஒருவராய் சாவாமையுடையவரும் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமாகிய மகா பரிசுத்த தேவனை எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவரை உயர்த்தினா நம்முடைய வாழ்க்கை உயரும். அவரை உயர்த்தினா நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அவரை உயர்த்தினா நம்முடைய தலைகள் உயரும். அவரை உயர்த்தினா நம்முடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவா. அவரை உயர்த்த உயர்த்த நம்முடைய பலவீனமான வாழ்க்கையில கர்த்தர் பலனை தருவார். எல்லாரும் இணைந்து உயர்த்துவோம். அன்பு சகோதரா, வாய்களை திறந்து தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு வெள்ளம் போல எழும்பி நின்றா அவர் ஜெயக்கொடி ஏற்றுவாரே. இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவாய் சத்ரு பெருகி இருந்தாலும் நீங்க அதை குறித்து கவலைப்படாதபடி திரி போல அணைத்து போடுவார். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். அன்பு தம்பி, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க தம்பி. கண்ணை மூடி தேவாதி தேவனை உயர்த்துங்க. இது கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற தம்முடைய ஸ்தாபர ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. நிர்விசாரமா இருக்காதுங்க தங்கச்சி. கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கு தகுதியானவர், துதியில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் கர்த்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை காக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று வார்த்தை சொல்கிறபடி எல்லாரும் இணைந்து நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை செவ்வாக்குவேன் என்று சொன்னவரே, எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு முன்பாக கடந்து சென்று என் கோணலான வழிகளை நீ செவ்வாய் பண்ணுவீரப்பா. நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் அல்லவோ. தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி உனக்கு பிரகாரம் உனக்கு ஒரு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் தேவன் அல்லவோ. இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரே தேவன். நான் அவருக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் இல்ல. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு நிகரான தெய்வம் அல்ல, ஒருவரும் இல்லை. அவருக்கு ஒப்பற்ற தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரை கரங்களை தட்டி ஆராதிங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொன்ன நல்ல தேவன் அல்லவோ. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. Glory to God, glory to God. மகிமை மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாய், ஒரே சபையாய், ஏக சிந்தையாய் நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நம்பத்தக்கவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
பெரியவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொன்னதை செய்கிறவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory Father, glory Father. நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தார். ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. உண்மையா சொல்லுங்க, சத்துரு வெட்கப்பட முடியாது. மீட்பர் நம்முடனே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா என்றார் எங்களை காப்பாற்றும், இப்பொழுதே ரட்சியும் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்து இனியும் நம்மை நடத்தவர் போதுமான தேவன். நம் இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், நம்பிக்கையோடு ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஆமென். ஓசன்னா. தம்பி கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றும் போற்றிடுவோம். ஒரு விஷயம், இயேசு ராஜா, இயேசு ராஜா. வெளியில இருக்கிறவங்கள கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், ஆமென், தொல்லை கஷ்டங்கள், நன்றி நன்றி நன்றி. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. பயமும் இல்லை, பயமும் இல்லை, நீ கலக்கம். ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. கரங்களை தட்டி பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஆமென்,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். நம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை, ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. க்ளோரி க்ளோரி, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, ஆமென். பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே, ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. விடுதலையோடு ஆவி நிறைவோடு பாடி மகிமை படுத்த கர்த்த ஆவியானவர், விடுதலையின் 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 ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக, பலயத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, பயத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, குடும்பத்தை ஆட்டி படைக்கிற பயத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, விலகி ஓடுவதாக. எங்கள் வல்ல தேவநீர் உண்டு, ஜீவிக்கிற தேவநீர் உண்டு, நல்ல தேவன் எங்களை காண்பவர் உண்டு, எங்களை காப்பவர் உண்டு, எங்களை காண்பவர் உண்டு, எங்களை காப்பவர் உண்டு. ஆவியிலே ஆராதிப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஆவியில் ஆராதிங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உரகடகதலதனமணி கடகந்தனபா, உரகடகலதனம சத்துனபா. ஹல்லேலூயா. தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிற தேவ மகிமை, தேவ பிரசன்னம், அக்கினிமயமான தேவனுடைய ஆளுகை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இப்பொழுது உண்டாவதாக. குடும்பங்களுக்குள்ள அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் மேல இப்பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆவியானவரே விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் உண்டு, இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சி ஆடையா கொடுப்பீராக, கொடுப்பீராக. நன்றி நன்றி நன்றி. வல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே நான் ஆராதிப்பேன். இணைந்து வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான். ஆமென் ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான். அப்பா இணைந்து காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான், என்னை காண்பவரை, காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான். பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஆவியிலே நான் ஆராதிப்பேன், ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன், ஆவியிலே நான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
குடும்பத்தோடு ஆராதிப்பேன். சபையில் சேர்ந்து நம்பிக்கையோடு சொல்லுங்க, குடும்பத்தோடு ஆராதிப்பேன். சபையில் சேர்ந்து ஆராதிப்பேன். நான் குடும்பத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். சபையில் சேர்ந்து ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. glory அப்பா, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்க விசுவாச குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல, எங்க ஊழியத்தின் மேல, சபையின் ஆளுகை மேல, ஊழியத்தின் தரிசனத்தின் மேல இறங்குவதாக கீழ்ப்பான காரியங்கள் விலகி போக இப்பொழுது உம்முடைய கரம் இறங்குவதாக. அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிந்து விழுவதாக. ஆசீர்வாத தளர்வுகள் முறிந்து விழுவதாக. நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் மாறி போவதாக. பொத்தல் பைகளின் அனுபவங்கள் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம், ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாவதாக. அந்த அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன என் தேவனுடைய பரிசுத்த அக்கினி இப்பொழுது ஒவ்வொருடைய சிரசிலும் இப்பொழுது விழுவதாக. அபிஷேகம் நுகங்களை முறிக்கு. அபிஷேகம் பிரிவை சமாதானமாய் மாற்று. இப்பொழுது ஒப்புற வாக்குதலின் ஒரு ஊழியத்தை செய்த என் பரிசுத்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், ஆசீர்வாதத்தின் நிறைவு, கொல்கதாவின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி 2 நிமிடம் ஆவில நிறைந்து கர்த்தரை மாத்திரம் துதிங்க பாப்போம். ஆவியானவரே உமக்கு மகிமை. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை. உலகம் மறந்தாலும் அவர் மறவாத தேவன். எருசலேம் வீதியிலே கழுது மேலே பவனியாய் வந்தவர் மத்தியில் பிரசன்னராயிருக்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறந்தள்ளவே மாட்டார். ஆவியின் பலன் வேணும். பரலோகத்தை நான் ருசிக்கணும்னு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில என் தெய்வம் உங்களை மறக்கவே மாட்டார். 2 கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் இல்லை எங்க டெஸ்டினேஷன் அப்பா. காணாத ஒரு தரிசன நாடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் நான் பிரவேசித்து நான் தூதர்களோடு ஆராதிக்கணும். இந்த வாஞ்சை எனக்குள்ள இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த பரலோக வாஞ்சையின் தரிசனம் எனக்குள்ள தீயாய் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்போதான் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு புரிய ஆண்டவரே. உலக மனிதனின் அன்பு ஒன்றுமே இல்லை, மேன்மை இல்லை, பணம் இல்லை, தூசித்தார்களா ஒன்றும் இல்லை. அந்த பரலோகத்தில் சென்று தூதர்களோடு ஆராதிக்க ஆசையா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலி. ஆமென். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலி. ஒரு விஷயம் கூட, தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலி ஆராதிப்பேன்.
குடும்பத்தோடு ஆராதிப்பேன், சபையில் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கு. ரெண்டு கரம் உயர்த்தி ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த நாட்களில் தேவ வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். அன்பானவர்களே, இந்த ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கு முந்தைய ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டியாகிய மரியின் மேல் அவர் பவனியாகிய எருசலேமுக்கு சென்றார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் குருத்தோலைகளை பிடித்து உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஓசனா என்று சொல்லி பாடி மகிழ்ந்தார்கள். அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவருக்கு முன்னும் பின்னும் சென்றபடியினால், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தியபடினால், ஓசனா என்று சொல்லி ஆண்டவரே இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டபடியினால் இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் நாம் குருத்தோலை ஞாயிறுக்கான ஒரு விசேஷ செய்தியை நாம் கொடுப்பதுண்டு. இந்த நாளிலே அதற்கென்று ஆயத்தப்பட்ட போது நான் இவ்விதமாக உணர்த்தப்பட்டேன். பாருங்கள், அந்த புனித வாரம் என்று சொல்வார்கள், அந்த புனித வார நிகழ்ச்சிகள் ஞாயிறு முதல் வியாழக்கிழமை கெத்செமனே தோட்டத்துக்கு செல்கிற அந்த நாள் வரைக்கும் உள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு உண்டாயிற்று. ஏனென்றால் குருத்தோலை ஞாயிறை நாம் தியானிப்போம், புனித வெள்ளி தினத்தை நாம் தியானிப்பது உண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஈஸ்டர் அல்லது என உயிர்த்தெழுந்த அந்த நாளையும் நாம் சிந்தித்து தியானித்து மகிழ்வது உண்டு. ஆனால் இடைப்பட்ட சம்பவங்கள் அநேகருக்கு தெரிகிறதில்லை அல்லது தியானிப்பதில்லை. ஆனபடினாலும் இந்த நாட்களிலே அந்த குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கிறோம் அல்லவா, அந்த ஞாயிறு முதல் பெரிய வியாழன் என்று சொல்லுவார்கள், அன்று மாலை வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். அதிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் ஏது உண்டு. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையில் இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா சுவிசேஷத்தையும் உள்ளடக்கி பேச வேண்டுமென்றால் கண்டிப்பாக நமக்கு சமயம் போதாது. மார்க் சுவிசேஷத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் உணர்த்தியபடி வேத வசனத்தோடு நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர், நாங்கள் அறிய வேண்டிய சத்தியங்களை எங்களோடு கூட பேசும், அறிய வேண்டிய சம்பவங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரும் உணர்வடையவும் பலப்படவும் எங்களுக்கு கிருபை அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சம்பவம் தொடங்குகிறதை நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தில், பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாக ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்கு பிரயாணமாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் செல்லுகிறார்கள். செல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை முன்னுரைப்பாக பேசுகிறார். சிலுவை மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். வாசிக்க கேட்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 33, 34.
இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பாருங்கள், எருசலேமுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழியிலே தம்முடைய சீஷர்களை அழைத்து மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பிடித்து புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் அவர் மூன்றாம் நாள் உயிர் தழுவார். மிக முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடும் இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்தை கொண்டு பேசுகிறார். அவர்களோடு அவர் ஜீவித்திருந்த காலங்களிலே நேருக்கு நேராக தம்முடைய வார்த்தைகளினாலே பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று என்று சொல்லி சிந்தித்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் உணர்வடைந்திருக்க வேண்டும். ஐயோ, நாம் இப்போ எருசலேமுக்கு போகிறோம். ஆண்டவரை பிடித்து வேதபாரகரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் ரோமரிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் கொன்று விடுவார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு துக்கம் உண்டாயிருக்க வேண்டும். வேண்டாம் ஆண்டவரே, நாம் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடை செய்திருக்க வேண்டும். எந்த நிகழ்வும் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மாறாக யோவானும் யாக்கோவும் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையில் வரும்போது எங்களில் ஒருவர் உம்முடைய வலது பாரசத்திலும் எங்களில் ஒருவர் உம்முடைய இடது பாரசத்திலும் இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இது அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளவா, அல்லது ஆண்டவர் சொன்னதின் பொருளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? நான் கருதுகிறேன் அவர்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று கருதுகிறேன். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே நீர் போவதற்கு முன்பதாக என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. உலக வாழ்க்கையிலே நீர் மரிக்கிற வேளையிலே நான் வலதுபுறமும் அவன் இடதுபுறமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. நீர் மகிமையிலே வரும்போது அப்படியானால் அவர்களுக்கு ஒரு நல்ல தாட் இருக்கிறது, நல்ல ஒரு அறிவு இருக்கிறது. ஆண்டவர் கொலை செய்யப்படுவார் உண்மைதான், ஆனாலும் அவர் மகிமையில் எழுந்திருப்பார் என்று சொல்லக்கூடிய அறிவு அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருந்தது. ஆனபடினாலே அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நீ மகிமையில் வரும்பொழுது எங்களிலே ஒருவன் உம்முடைய வலது பாரசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பாரசத்திலும் இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவாக இன்று நம்மிலே அநேகர் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசினாலும் நம்முடைய ஜெபம் பெரும்பாலும் நம்முடைய அனுதின தேவைகளை குறித்ததாகத்தான் இருக்கும். மகிமையான காரியங்களை வாஞ்சித்து ஜெபிக்கிறவர்கள் குறைவு. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் என்று கேட்கிறவர்கள் குறைவு. ஆவிக்குரிய வரங்களை தந்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறவர்கள் குறைவு. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் இந்த பகுதியிலே சாட்சியாக இருக்க வேண்டும், எங்களுடைய சாட்சியை கண்டு இந்த பகுதியில் உள்ள மக்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் குறைவு. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தேவைகளுக்காக போராடுகிற மக்கள் தான் அதிகம். ஆனால் இவர்களுடைய ஜெபம், இவருடைய விண்ணப்பம் சற்று வித்தியாசமானது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுவார் என்றாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் மகிமையிலே பிரவேசிப்பார். அப்படி ஆண்டவர் மகிமையில் பிரவேசிக்கும் போது அவருடைய அருகாமையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பமும் வாஞ்சையும் அறிவும் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் அமிதமாக சொன்னார்கள், உம்முடைய மகிமையிலே நீர் வரும்போது ஒருவன் வலதுபுறத்திலும் ஒருவன் இடது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ இந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் சமூகத்தில் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோம்? மகிமையான ஆவிக்குரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா?
இல்லை ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது, நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நான் வருகையில் எப்படியாகிலும் பங்கு பெற்று உம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாக வாழுகிறார்கள், இவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வருகையில் அவர்களும் பங்கு பெற்று எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் கூட தவறி போகக்கூடாது, நாங்கள் அத்தனை பேருமே பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டுமே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்வடையும்படியாக இந்த வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. மகிமையான காரியங்களை நாம் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக அவருடைய வலது பாரசத்திலே, அவருடைய இடது பாரசத்திலே பரலோகத்தில் இருப்பதை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் அப்படி கேட்ட உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 10 பேரும் எரிச்சல் அடைந்தார்கள். நீங்கள் மட்டும்தான் அங்கே போகணுமா? நாங்கள் போகக்கூடாதா? ஏன்னா உங்களுக்கு மட்டும் அந்த உரிமை, நீங்கள் மட்டும் இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேரும் அவர்கள் மீது எரிச்சலானார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்சல் படுகிறதை ஆண்டவர் கண்டபோது ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை மீண்டும் சொல்லுகிறார். அது என்ன? நாம் வாசிக்கலாம். 43, 44. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க. எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்கிற கடவன். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் மாஞ்சம் என்ன தெரியுமா? இந்த ஊர்லேயே நான் முக்கியமான ஆளாக இருக்கணும், இந்த சபையில் நான் முக்கியமான ஆளாக இருக்கணும், இந்த டிஸ்ட்ரிக்டில் என் ஃபேமிலி தான் முக்கியமான ஃபேமிலியாக கருதப்படணும், இல்லை என் பிள்ளைகள் எல்லாரும் காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எல்லாரும் முக்கியமானவர்களாக எங்களை கருத வேண்டும், செல்வாக்காய் அந்தஸ்தோடு நான் வாழ வேண்டும். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். அதை தொடர்ந்து அவர்களெல்லாம் எரிச்சல் படுறாங்க. நிறைய கான்வர்சேஷன் அது, அதுக்குள்ளே நம்ம போகலை. மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். இப்போ ஒரு பெரிய கேள்வி அடுத்து சொல்கிறார், உங்களில் யாராகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஆமாம், ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரில் யார் முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்களோ, யார் பெரியவனாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஒரு அடிமையை போல, ஒரு ஊழியக்காரனை போல, ஒரு பணிவிடைக்காரனை போல உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் உலகத்தில் நம்ம எப்படியுமே அப்படி சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தாழ்த்தினா அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை ஆமாம் மேலே மேலே என்ன வச்சுவாங்க? தாழ்த்துவாங்க. நம்ம கொஞ்சம் தலையை தூக்கிட்டு தான் நிற்கணும்ல. நம்ம தாழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மளை காணாமல் ஆக்கிடுவாங்க, எல்லாம் என்ன செய்வாங்க? அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம தாழ்ந்து போகக்கூடாது. நம்ம இந்த இடத்துல பெருமையாக தான் நிற்கணும், உயர்ந்து தான் நிற்கணும். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் பணிவிடைக்காரராக இருந்தால், நீங்கள் ஊழியம் செய்தால், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், பெரியவர்களாக இருப்பீர்கள். அப்படியானா வானமும் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லக்கூடிய பிரமாணத்தின்படி இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, ஒருவேளை மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணலாம். மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்யும்போது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது, மற்றவர்களுக்கு கீழாக நம்மை தாழ்த்தும் போது மற்றவர்கள் ஒருவேளை அற்பமாக எண்ணலாம். ஹல்லேலூயா. இங்கே திங்கட்கிழமை தோறும் இந்த சர்ச் கிளீனிங்க்குன்னு 2-3 பேர் வருவாங்க. 8 பேர் 10 பேர் இப்போ 3 பேரில் 2.5 ஆள் தான் வருதுன்னு நினைக்கிறேன். 2.5 பேர் தான் வராங்க. அதை கவனிச்சிட்டே இருக்கிறேன். ஒரு பேர் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, 2 பேர் கொஞ்சம் ஏழியராக வருவாங்க. இப்போ 2.5 மனிதர்கள் தான் இங்கே என்ன செய்கிறாங்க? க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் நான் இதை பார்த்துட்டு இங்கே க்ளீன் பண்ணுறவங்கள நான் கவனிச்சிட்டே இருந்தேன். 3.5 பேர் வர்றாங்க, 3+1/2 3.5 ஆட்கள் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும் அது இல்லையா? இப்படி வர்றவங்களை குறித்து ஒரு நாள் சிந்தித்து கொண்டு இருந்தேன். எல்லோரும் என்ன நினைப்போம்? இப்போ டாய்லெட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், சப்போஸ் ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது, சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை? நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே போனோன்னா அவங்க இல்லை, நம்ம உள்ளே போனோன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்கள் டாய்லெட்லாம் நாற்றம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க திங்கக்கிழமை என்ன செய்திருப்பாங்க? அதை கழுவிப்பாங்க. அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுத்தா? சபையிலேருந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோமா? இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அதனுடைய அர்த்தம் அதுதான். அவர்கள் எல்லாரும் பயன்படுத்தி அந்த டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிற அவங்கள தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
அதே போல் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது, மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு பணிவிடை செய்யும்போது, மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம ஊழியம் செய்யும்போது, மற்றவர்கள் ஒருவேளை நம்மை அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை பெரியவனாக்குவார். அந்த வார்த்தையின்படி நம்மை முதன்மையானவர்களாக மாற்றுவார். நம்முடைய குடும்பத்தை அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு கருத்து அங்கே பேசப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நான் பார்க்கும்போது அவர்கள் இன்னும் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து எரிகோவுக்கு வருகிறார்கள். எரிகோவுக்கு வரும்போது நமக்கு தெரியும், பர்திமேயு சொல்கிற, ஆண்டவரே பாவியா என்ன மேல் கிருமையாக இரும் என்று சொல்லி கேட்குறான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு அற்புதம் செய்கிறார். இன்னும் அவர்கள் தொடர்ந்து ஊழியமலைக்கு அருகாமையில் உள்ள பெத்பகே பெத்தானியா கிராமங்களுக்கு பக்கத்தில் வருகிறார்கள். வரும்போது தான் அந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவம் தொடங்குகிறது. அங்கே வரும்போது இயேசு தம்முடைய சீஷர்கள் 2 பேரை அழைக்கிறார். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரை அழைத்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்கிறார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்கே ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் இது என்ன என்று சொல்லி கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், விட்டு விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் 2 பேரும் போய் என்ன செய்கிறாங்க, அந்த ஆண்டவர் சொன்னபடியே அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. எதிரே இருக்கிற கிராமம், அதனுடைய பேர் நமக்கு தெரியலை. அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே இருவழி சந்தியில் ஒரு கழுதை குட்டி கட்டை இருக்க காண்கிறார்கள். அதை அவிழ்க்கிறார்கள். அப்போ யாரோ அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் அவிழ்க்கிறீங்க, அது கர்த்தருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். சரி ஓகே, கொண்டு போங்க. அதை அவிழ்த்து ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அதன் மேல் போடுகிறார்கள். கழுதையின் மேலே தங்களுடைய வஸ்திரங்கள். இதற்கெல்லாம் பல விளக்கங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நாம் அதை விளக்கப் போவதில்லை. அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டார்கள். அங்கே நின்றிருந்த அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை, மேல் வஸ்திரங்களை வழியிலே பரப்பினார்கள். இன்னும் அநேகர் மரக்கிளைகளை வெட்டி தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல இல்லையா, கழுதையாகிய மரியின் மேலே ஏறி எருசலேமுக்கு பவனியாக செல்கிறார். அங்கே முன்னடக்கிற பின்னடக்கிற மக்களெல்லாம் என்ன செய்தாங்களாம், குருத்தோலைகளை படித்து உன்னதத்திலிருந்து வருகிறவர் சோதரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். ஓசனா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியம் என்று சொல்லி அர்த்தம். இதில் மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. ஏன் அவர்கள் இப்பொழுதே ரட்சியம் என்று சொல்லி கேட்டார்கள்? நன்றாக கவனிக்க வேண்டும். யூதர்கள் மேசியாவை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்கள் ரோமர்களால் அதிகமான உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அதிகமான உபத்திரவங்களையும் சிறையிருப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தங்களுடைய மேசியா வருவார், தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தருவார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு யூதர்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களிலே அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தது மட்டுமல்ல, அவரை மேசியா என்று சொல்லி கருதினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியினாலே அவர் எருசலேமுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறார், நடந்து வந்திருக்கிறார். இப்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, சரிதான், மேசியா வந்து விட்டார், நம்மை ரட்சிக்கும்படியாக மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை இங்கே ஏற்படுத்தி நம்மை அதிலே பாதுகாப்பதற்காக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் முதலாவது வரும்போதே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அது முதல் இதுவரைக்கும் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் வாயிலாக பாருங்கள், அவர் மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அநேகர் இங்கே வந்து அவர் எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஓடோடி வருகிறார்கள். ஆண்டவர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று விட்டார், அவர் தான் நம்முடைய மேசியா, அவர் தான் நம்முடைய கிறிஸ்து, அவர் நமக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார், இந்த ரோமருடைய அடிமைத்த விடுவிக்கப் போகிறார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு கூட அவரை சுற்றிலும் அவர்கள் ஓசனா ஓசனா ஓசா என்று சொல்லி பாடி மகிழ்ந்தார்கள். ஓசனா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனால் ரோமருடைய கையிலிருந்து எங்களை ரட்சியும், எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி தாரும், அதுதான் அதனுடைய நோக்கம். இது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு முன்பு ஆண்டவருக்கும் சீஷர்களுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷனில் கூட இப்பொழுதுதான் தேவ ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வார்த்தையில் நீங்கள் கவனிக்கலாம். அவர் ராஜ்யம் ஏற்படுத்துவார், அதற்கு அவர் தலைவராக ராஜாவாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு சீஷர்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் இருந்தது. ஆனபடியினாலே அவர்கள்
என்ன செய்தார்கள்? இவ்விதமாக பேசினார்கள். ஆண்டவர் எருசலேமுக்கு கடந்து வந்தார். அந்த பவனி எருசலேமுக்கு நேராக வந்தது. அநேகர் கண்டதை ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார் என்று சொல்லி விசாரித்தார்கள். பல காரியங்கள் நடந்தது. எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை சுற்றி பார்த்தார். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை சுற்றி பார்த்து மீண்டும் அவர் பெத்தானியாவுக்கு போய்விட்டார். முதல்ல பெத்தானியாவிலிருந்து அவருடைய பயணம் துவங்கவில்லை, அதற்கு முன்பே துவங்கியது. இப்போ ரெண்டாவது அவர் போய் ஸ்டே பண்ணுறது எங்கே? பெத்தானியாவில். பெத்தானியாவில் எங்கே போயிருப்பார்? அவர் எங்கே போயிருப்பார்? பைபிளில் இருக்குதில்ல. அவர் அந்த வழியாக வரும்போதெல்லாம் எங்கே போய் தங்குவாராம்? ஆமாம், லாசருடைய வீட்டில் போய் தங்குவார். அது அவருக்கு பழக்கம். அப்போ தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அங்கே போயிருப்பார். நான் இப்போது இதை வாசிட்டு இருக்கும்போது நினச்சேன், அவர் ஒவ்வொரு நாளும் எருசலேமுக்கு வர்றார், திருப்பி போய் பெத்தானியாவில் ஸ்டே பண்ணுறார். பழையபடியும் வர்றார், பழையபடியும் பெத்தானியாவில் போய் ஸ்டே பண்ணுறார். அப்போது மார்த்தாள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா சாப்பாடு போடுறதுக்குல்ல. அன்றைக்கி ஒரு சகோதரி எனக்கு சொன்னால், எனக்கு 2 பேருக்கு டீ போட தெரியும், ஆனால் 10 பேருக்கு டீ போட தெரியாது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 பேருக்கு 2 கப்பு பால் ஊற்றினா 10 பேருக்கு என்ன செய்யணும்? 10 கப்பு பால் ஊற்றணும் இல்லை? சரி, 5 கப்பு பால் 5 கப்பு தண்ணியுமாவது என்ன செய்யணும்? 2 பேருக்கு 2 ஸ்பூன் சீனி போட்டால் 10 பேருக்கு 10 ஸ்பூன் சீனி போடணும். இது வரமாட்டேங்குது நம்ம மக்களுக்கு. ஏன்னா 2 பேருக்கு டீ போட்டு தான் பழக்கம். எனக்கு 10 பேருக்கு டீ போட வராது. மார்த்தாள் 3 பேருக்கு சமைச்சு தான் பழக்கம். இப்போ இவர் அடிக்கடி சீஷர்களையும் கூட்டிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாருன்னா அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள்ல. நான் நினைக்கிறேன், அவள் முறுமுறுப்பு இல்லாமல் பணிவிடை செய்தாள். அவளுக்கு முறுமுறுப்பு மரியாள் மேலே தான் தவிர ஆண்டவர் மேலேயோ சீஷர்கள் மேலேயோ முறுமுறுப்பு கிடையவே கிடையாது. நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். சக விசுவாசிகள் மேலே நமக்கு முறுமுறுப்பு இருக்கும், சக கிறிஸ்தவர்கள் மேலே முறுமுறுப்பு இருக்கும், சக ஊழியக்காரர்கள், நான் ஊழியக்காரனா இன்னொரு ஊழியக்காரன் மேலே முறுமுறுப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே யாரும் முறுமுறுப்பே வச்சுக்கிறது இல்லை. நம்மளை மாதிரி தான் மார்த்தாளும் மரியாளும் இருந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கலாமா? முறுமுறுக்கலாமா? முறுமுறுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவங்க போகும்போதெல்லாம் அவங்க நல்லா ஆகாரம் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் வாழ்க. பாருங்கள், இவ்விதமாக 2வது நாள் திங்கட்கிழமையில் அவர் பழையபடி பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார். பெத்தானியாவில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாராம்? மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். பெத்தானியாவிலிருந்து அவங்க புறப்பட்டு வராங்க. அப்போ காலையில் அவங்க டிஃபன்லாம் சாப்பிடலை, டீ மட்டும் தான் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம பாணியில். காலையில் அவர் வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். இலைகள் நிறைந்ததாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்திலே பழங்கள் ஒன்றும் இல்லை. ஆனபடினால அத்திமரத்தை சபிக்கிறார். இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி அத்திமரத்துக்கு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரே எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் வந்து எங்கே போகிறார்? ஆலயத்துக்கு போகிறார். இந்த ஆலயத்தில் பார்த்தா நேற்றைக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டார். இன்றைக்கி ஆலயத்தில் சில காரியங்களை செய்யும்படியாக வருகிறார். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சவுக்கை உண்டு பண்ணி என்ன செய்யறான்? அடித்தார் அங்கே இருந்தவங்களை. அங்கே என்ன நடக்குது? ஆலயத்திற்குள்ளே கொள்வனையும் கொடுப்பனையும் நடக்கிறது. ஆலயத்துக்குள்ளே பிஸ்னஸ் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆலய பிரகாரத்துக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்க? பலி செலுவதற்காக புறா கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில் பலி செலுத்துவதற்காக என்ன கொண்டு வருவாங்க? புறாக்களை கொண்டு வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது பிரதிஷ்டை ஆராதனையில் என்ன செய்தாங்க? 2 புறாக்களை அவர்கள் பலி செலுத்தினார்கள். அதே போல் பலி செலுத்த மிருகங்களை கொண்டு வருவார்கள், பறவைகளை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் உள்ள பிஸ்னஸ் நடக்குது. அதே போல் காசுக்காரர்கள் உள்ளே இருக்கிறாங்க. காசுக்காரர்னால் அது 2 காரியம் உண்டு. ஒன்று வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குறவங்க. காசுக்காரர்கள் என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சிட்டா வட்டிக்கு பணம் கொடுக்கறது. ஆமாம், 9,000 ரூபா தந்துட்டு 10,000 ரூபா 1000 ரூபா கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது 10 ரூபா கொடுக்கணும். இப்படிப்பட்ட காசுக்காரர்கள். இன்னும் சிலர் சில்லறைக்கு வியாபாரம் பண்ணுறது. என்னது? நீ 90 ரூபா தந்தால் நான் 100 ரூபா நோட்டு தருவேன். இப்படி விற்கிறவங்களும் உண்டு. ஏன்னா சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு வருகிறவங்க காணிக்கை போடணும். காணிக்கை போடுறதுக்கு துட்டு வேணும். அவங்களுக்கு இந்த காணிக்கை பொருளை என்ன செய்வாங்க? காணிக்கையை செலுத்துவதற்கு துட்டு
துட்டுகளை சில்லறைகளை கொடுப்பதற்காக சிலர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காசுக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போது உள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு 2 ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் புறாக்கள் கிடக்குதுன்னா அந்த உள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? அது ப்ளசண்டாக இருக்குமா எல்லாருக்கும்? அப்போ ஆண்டவர் இதை பார்க்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே. 2 நாளாகுமா 7ஆம் அதிகாரம் 14-15 வாசி பார்த்தா தெரியும் இல்லையா? அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்கள் கள்ளர் குகையை ஆக்கி விட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை துரத்தினார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு சுவிசேஷத்தில் சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை அடித்து துரத்தினார். காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார். புறாவிக்கருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டார். இப்படி எல்லாரும் அடித்து துரத்துகிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்திருக்கும்ல. எனக்கு ஒரு தச்சனுடைய மகன் திடீரென்று ஆலயத்தில் வந்து இதெல்லாம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவங்க அவரை மேசியான்னு எதிர்பார்க்கலை. அவங்க ஆலயத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும், அவரோடு கூட வந்தவங்களுக்கு தான் தெரியும் இவர் மேசியான்னு, கிறிஸ்து என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வந்து இவ்விதமாக அப்படிப்பட்ட மக்களை அடித்து துன்பப்படுத்தும் போது அல்லது அடித்து துரத்தும் போது அவர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாகவே ஒரு கோபம் வந்திருக்கும். எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க? பிரதான ஆசிரியர் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயா, உங்கள் அனுமதி கேட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அடித்து துரத்திட்டாங்க ஐயா, இல்லையா? சில வேளைகளில் சில கோயிலுக்கு அருகாமையிலெல்லாம் பந்தல் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அரசு அதிகாரிகள் வந்து ஜேசிபியை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? தகர்த்து போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமாம், கோயிலிருந்து இத்தனை அடிக்கு அந்த பக்கம் தான் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிலாம் நடக்கும். நம்ம பத்திரிகையில் பார்க்கலாம் பாருங்கள். இவ்விதமாக செய்கிறார்கள். அப்போது ஜெப வீடு என்பது என்ன? தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. அன்று யூதர்கள் ஜெபாலயங்களை வைத்திருந்தார்கள். அதை குறித்து ஆண்டவர் சொன்னார். அல்லது ஆலயத்திலே ஆராதித்தார்கள். அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். இன்று வேதம் சொல்கிறது நாமே அவருடைய ஆலயம். இதில் 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, நாம் கூடி வரக்கூடிய இந்த கூட்டாய்மை அல்லது இந்த எக்லேஷியா என்று சொல்லக்கூடிய மீட்கப்பட்டவருடைய கூட்டம், நாம் கூடி வரக்கூடிய இந்த கூட்டம் தான் ஆலயம், அல்லது நாம் கூடி வரக்கூடிய இடம் ஆலயம். 2வது, நாம் தனித்தனியே ஆலயமாக இருக்கிறோம். அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? கள்ளர் குகையாக நாம் மாறி போகக்கூடாது. நம்முடைய தனி வாழ்க்கையிலும் கள்ளர் குகையாக நம்முடைய வாழ்க்கை காணப்படவே கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கணும், என்னை நடத்தணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதற்கு ஏதுவாக அனைவருடைய இருதயம் காணப்படுவதில்லை. அனைவருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நன்றாக சிந்திக்க வேண்டும். கள்ளர் குகையைப் போல நாம் நம்முடைய இருதயத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்குள்ளே தங்கியிரும் என்று சொன்னால் எப்படி தங்கியிருக்க முடியும்? அநேகருடைய வீடு கள்ளர் குகையைப் போல காணப்படுகிறது. குடித்து வரித்து துன்மார்க்கமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆண்டவரே அப்பா ஏசப்பா எங்கள் வீட்டில் வந்து எங்களை ஆசீர்வதிங்க அப்பா அப்படி சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கள்ளர் குகைக்குள்ளே ஆண்டவர் எப்படி வர முடியும்? இல்லை, ஒரு சபை இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுவேன். சபையில் பிஸ்னஸ் தான் நடக்குது ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி வர முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய தனி வாழ்க்கை என்றாலும் குடும்பம் என்றாலும் நாம் ஆராதிக்கிற சபை என்றாலும் ஆண்டவர் அருவருக்கத்தக்க விதத்திலே காணப்படவே கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சபைக்குள்ளோ அந்த குடும்பத்திலோ அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ வரவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது? அவர் அதை முடித்துவிட்டு சாயங்காலமான போது எருசலேமிலிருந்து மீண்டும் புறப்பட்டு போகிறார். தேவாலய சுத்திகரிப்பை முடித்து கொண்டு அவர் மீண்டும் புறப்பட்டு போகிறார். செவ்வாய்க்கிழமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அவர் என்ன செய்கிறாராம்? ஆலயத்துக்கு மறுபடியும் அவர் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். எங்கே இருக்குது? 11ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது எங்கே போகிறாங்க? ஆமாம், எருசலேமுக்கு போகிறாங்க. அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்போ மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன செய்கிறாங்க? எருசலேமுக்கு வர்றாங்க. வரும்போது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே அந்த அத்திமரத்தை பாருங்கள், பட்டு போச்சுது. உடனே அவர் சொல்கிறாரு,
ஒன்றை சொல்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசத்தில் சந்தேகம் உண்டு. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் சித்தமான நடக்கட்டும். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நடக்குமோ நடக்காதோ தெரியாது. இந்த வியாதியசனுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் சித்தமான சுகம் கிடைக்கும் இல்லையா? இப்படி பல்வேறு விதமான சந்தேகத்தோடு கூடிய ஜெபங்கள் உண்டு. விசுவாசம் இருக்கும், ஆனால் விசுவாசத்துக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அநேகருக்கு அப்படித்தான். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், 10 நாளாக தொடர்ந்து ஜெபம் பண்ணேன், ஆனால் நடக்குமா நடக்காதான்னு தெரியலை இல்லை, எப்படி சொல்லுவோம். நான் சர்ச்சில் போய் அந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன், ஆனால் ஆண்டவர் செய்கிறாரோ இன்னும் தெரியல அப்படிம்பாங்க. அவர் என்ன சொல்றார்? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே நடக்கும். பிகில் சொர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். 30 பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அதை படிக்கும்போது நமக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல. அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அவர் என்ன செய்வார்? ஹீஸ் அப்ளைஸ் காட்ஸ் பவர். ஹீஸ் அப்ளைங் காட்ஸ் பவர். கொஞ்சம் கூட சந்தேகப்படாத விசுவாசம். அவருடைய மனைவி மரித்து போய்விட்டார்கள். அவருக்கு தகவல் போது வருகிறார். மனைவிக்கு வயதில் ஓங்கி குத்திட்டு, என்ன நான் இல்லாத போது நீ போயிட்ட. ஆவி வந்து விட்டது. அவர் செய்கிறதெல்லாம் ஒரு பிளம்பராக இருந்து ஊழியத்துக்கு வந்தவர். கொஞ்சம் முரட்டத்தனமாக பண்ணுவார். அடிச்சுடுவார், திடீர்னு யாரையும் அடிப்பார். ஒரு வியாதியசனம் பிடிச்சி அடிச்சிடுவார், குணாயிரும், என்னெல்லாமோ பண்ணுவார். அவருடைய அந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். ஆனால் அவருக்குள்ள இருந்த இந்த விசுவாசம் ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு சிறு சந்தேகம் இல்லாத விசுவாசம். இதை குறித்து T.L. ஆஸ்பான் எழுதுகிறார். சம்பவம் எனக்கு நம்ம தொடர்பு இல்லாதது, ஆனாலும் தேவைன்னு நினைக்கிறேன். T.L. ஆஸ்பான் என்று சொல்லக்கூடிய பக்தன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு முறை ஒரு வியாதியசனுக்காக ஜெபிக்கும்படியாக போனாராம். காய்ச்சல். அவனை ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போது காய்ச்சல் இருக்குதா பாருங்க அப்படின்னு கை வச்சு பார்த்தாராம். காய்ச்சல் இருக்குது. 2வது முறையும் ஜெபம் பண்ணாராம். தெர்மாமீட்டரை வச்சு அவனை பார்க்க சொன்னார். அவங்க பார்த்தாங்க, காய்ச்சல் இருக்குது. இப்படி ஒரு 3-4 முறை பண்ணிட்டாரு. என்ன செய்யணும்னு தெரில. சரி நான் போகிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எஸ்கேப் ஆகணும்ல. பாஸ்டர் வந்து சக்தி இல்லாத பாஸ்டர்னு சொல்லிடக்கூடாது. நம்மளும் அப்படி தானே எஸ்கேப் ஆகிரும். எஸ்கேப் ஆகிட்டார், போயிட்டார். வீட்டில் போய் ஆண்டவரை கேட்டார். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு தானே ஜெபம் பண்ணேன். வியாதியசலை சொசப்படுத்துவீர்கள்னு சொல்லி அதிகாரம் கொடுத்துருக்கிறீரே, நான் விசுவாசத்தோட அந்த வியாதி பிடிச்சவனுக்கு ஜெபம் பண்ணேன், குணமாகலையா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரா, கர்த்தர் சொன்னாரா, உனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு. என்ன ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு தானே ஜெபம் பண்ணேன். ஆனால் பாவி, உனக்குள்ள விசுவாசம் முழுமையாக இல்லைப்பா, உனக்குள்ள சந்தேகம் இருந்தது. எப்படி ஆண்டவரே? சந்தேகம் இருந்ததுனால தான் கை வச்சு பார்த்தேன் அப்படின்னாராம். சந்தேகம் இருந்ததுனால தான் கை வச்சு பார்த்தேன். நீ வியாதி குணமாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, ஆமாம் வியாதி குணமாகிட்டுன்னு சொல்லி ஆண்டு ஆமேன்னு சொல்லிட்டு நீ போயிருக்கணும். நீ அதை விட்டுட்டு கையை வச்சு பார்த்தேன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஒருவேளை காய்ச்சல் இன்னும் இருக்குமோன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம். அப்போ என்னுடைய வல்லமையின் மேலே உனக்கு சந்தேகம் இருக்குது. 2வது தெர்மோமீட்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், பூரணமான விசுவாசம் இருந்தால் அற்புதத்தை செய்வேன். T.L. ஆஸ்பான் ஒரு பெரிய அற்புத மனுஷனாக மாறிவிட்டார் இந்த டீச்சிங்கில் இருந்து. அதுக்கப்புறம் அவர் எங்கே போய் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் திருப்பி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதே, நான் ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளோதான், குணமாயிட்டு. அவர் பெரிய அற்புத ஊழியங்களை செய்தார் பின்னாட்களில். பாருங்கள், நம்ம பெரும்பாலான மக்களும் நாம் விசுவாசம் இருக்கும், நமக்கு ஜெபமும் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் போல சந்தோஷம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். சந்தோஷம் இல்லை, சந்தேகம் இருக்கும். கொஞ்சம் சந்தேகத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், ஆனால் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், என் ஜெபம் கேட்கப்படாது, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இப்படி தான் பலவீனமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போனாலும் மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணணும், தங்களால் ஜபிக்க தைரியம் இல்லை. ஒரு நாள் நான் போயிருந்து சொன்னேன், இல்லைம்மா நீ ஜபிக்கணும், நீங்கள் ஜபிக்கணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்பாவை பார்த்து அப்பா எனக்கு சுகம் வேணும்னு கேட்டால் அப்பா சுகம் தருவார். அவங்களுக்கு பயப்படக்கூடாது, தைரியமான சொல்லணும் அப்படின்னு பயத்தை கலைந்து போடுவதற்கு நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். எப்பவுமே எங்களை கூப்பிடக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணணும்ல அப்படின்னு. அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், இனி அவர் வரமாட்டார், நாங்கள் ஜெபம் பண்ணணுமா? அப்போ எதுக்கு சபை, அப்போ எதுக்கு பாஸ்டர்?
இந்த சபை வேண்டாம், வேற சபைக்கு போயிடும். நீ ஜெபம் பண்ணு, நீ தைரியமாறு, நீ எழுத்து நில்லுன்னு சொன்னதுக்கு அப்போ பாஸ்டர் எதுக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதற்காக அதை சொல்கிறோம்? எல்லாரும் ஜெப ஆவியில் தைரியம் உள்ள விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? சில வேலைகளில் டீச் பண்ணுறோம், போதிக்கிறோம். இது சிலரால் தாங்கிக் கொள்ள முடியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போது என்ன சொல்கிறாரு? அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ விசுவாசத்தை குறித்து 2 வசனங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. நீங்கள் வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருகிறார். விசுவாசத்தை குறித்து 2 வசனங்களை அங்கே பேசுகிறார். பேசிவிட்டு இன்னும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் செவ்வாய்க்கிழமை நிறைய காரியங்கள் நடக்கும். அவர் பின்பு ஒரு ஓமையை சொல்கிறார், ஒரு தோட்டக்காரனுடைய ஓமையை. அதெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு அங்கே பரிசேயர்கள் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க, சதுசேயர்கள் வந்து கேட்குறாங்க. இதில் சதுசேயன் கேட்ட ஒரு பெரிய கேள்வி மிக முக்கியமானது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல், அவங்க என்ன சொல்கிறான், ஒரு 7 சகோதரர்கள் இருந்தாங்க. அதில் மூத்தவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணான், அவன் இறந்து போயிட்டான். அப்போ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துப்படி அடுத்தவன் என்ன செய்யணும்? அவள் மூலம் சந்ததியை உண்டாக்கணும். அப்போ அடுத்தவன் கல்யாணம் பண்ணால் அவனும் செத்து போயிட்டான். இப்படி 7 பேருமே செத்து போயிட்டான், பிள்ளை மட்டும் பறக்கலை. இப்போ அவளும் செத்து போயிட்டான். அப்போ உயிர்த்தெழுதலில் இவங்க நிலைமை என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள்? நம்ம சில வேலைகளை சொல்கிறது உண்டு. அவர் செத்து போயிட்டார், நம்ம பரலோகத்துக்கு போய் அவரை பார்ப்போம், இல்லை? பரலோகத்துக்கு போய் அவரை பார்ப்போம். நல்லாக கவனிங்க. தாவீது சொல்கிறான், பிள்ளை இருக்கிற இடத்திற்கு நான் போவேனே இல்லாமல் அது ஒருபோதும் திரும்பி வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறான்? அதுக்கு என்ன மீனிங்? பிள்ளை இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன், பிள்ளையை பார்ப்பேன்னு அவங்க சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆனால் சில வேளைகளில் நம்ம அறியாமல் சொல்லிடுறோம், நம்ம அங்கே போய் அவரை பார்ப்போம். நாம் வந்து உயிர்த்தெழுதல் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடு வெளிப்படும் போது முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், நாமும் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி போகும்போது மை டியர் ஒய்ஃப், மை டியர் அங்கிள், மை டியர் சன் அப்படின்னு நம்ம அவங்கள பார்ப்போம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இது மிக முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் மரித்தோர் உயிரோடு இருப்பதின் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். அங்கே போய் ஏன் மனைவி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பாஸ்டர் வந்திருக்காரா, எங்கே இருக்காரு, வரலையோ, கைவிடப்பட்டு போயிட்டாரோ, அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்களா? தேவ தூதரை போல் இருப்பாங்க. இது ஒரு நல்ல கருத்து, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போது மரித்தோர் உயிர்த்தெழுதலில் எப்படி இருப்பாங்க? தேவ தூதரை போல் இருப்பார்கள். அங்கே நம்ம இப்போ அணிந்திருக்கிற இந்த சாயல் கிடையாது. மகிமையின் சாயலை அணிந்து அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மகிமையின் சாயலை அணிந்த பிற்பாடு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு, இந்த மாதிரி மூஞ்சி, இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி ஓட்ட கண்ணாடி, இதெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. பாஸ்டர் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தாலும் தெரியாது. பாஸ்டர் பக்கத்தில் இருப்பார், ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தேவ தூதர்களை போல இருப்பார். நம்ம யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நல்ல கருத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இதில் இன்னும் அவரிடத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை கேட்குறாங்க. அது நல்ல கருத்துன்னு நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 29 வேத பாரகர்கள் ஒருவன் அவரிடத்தில் வந்து என்ன அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து நியாயசாஸ்திரி ஒரு தான் அவர்கிட்ட வர்றான். கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது? இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்குறான். அவன் யூதன் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, கொலை இருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்ய, ஏதாவது ஒன்று சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை. நமக்கு அதுதான் பிரதானமான கற்பனை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் பிரதானமான கற்பனை என்ன? தேவனிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் ஏன் முழுமையாக அன்பு கூறணும்? அவர் டெய்லி நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறார், அதனாலயா?
எதனால் அவரிடத்தில் முழுமையாக அன்பு கூறணும்? அநேகர் சொல்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. எதுக்கு துதிக்கிறாங்க? ஆண்டவரே என்று எனக்கு ஜீவனை தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ட்ரெஸ்ஸை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாரம் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பைக்கு தந்தீர், கார் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். படிப்பை தந்தீர், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உத்தியோகத்தை தந்தீர். இப்படின்னு சொல்லி உலக ரீதியான காரியங்களை சொல்லி 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 ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஏன் கர்த்தரிடத்தில் அதிகமாக அன்பு கூறணும்னா அதற்கான பதில் யோவான் 3:16 தான். 3:16 என்ன சொல்கிறது? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை சிலுவையில் நமக்கு பதிலாக ஒப்பு கொடுத்து நம்மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் தகுதியான ஒரு மக்களாக இருந்தது போதல்ல, நாம் நீதி செய்ததினால் அல்ல, நாம் உலகத்தின் பாவத்திற்குள் அமிழ்ந்து கிடந்த போது ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மீது தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆனபடினால நாமும் என்ன செய்யணும்? என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒரு டீ வாங்கி தந்தா கூட ஒரு டாகுக்கு ஒரு பிஸ்கெட்டை போடுங்க. இன்றைக்கி பிஸ்கெட்டை போட்டு நாளைக்கு அதை பாருங்கள் டாக் அப்படின்னு சொல்லுங்கள், டாகின்னு சொல்லுங்கள், அது வாழை ஆட்டிகிட்டே வந்து நிற்கும். அந்த பிஸ்கெட்டு ஞாபகம் வந்துடும் இல்லையா? இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஒரு டீ கொடுங்க, 4 நாள் கழிச்சு ரொம்ப சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன் சொல்கிறாரு? அந்த டீ ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நமக்கு ஒவ்வொரு முறையும் ஞாபகத்துக்கு வரணும். எது ஞாபகத்துக்கு வரணும்? எனக்காக இயேசு பலியானார், எனக்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், அவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை, அவருடைய இரத்தத்தை இல்லையா கல்வாரி சிலுவையில் கொடுத்து அவர் என்னை மீட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு அன்பு என் மீது வைத்திருக்கிறார். ஆனபடினால நாம் தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூறணும். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். இன்றைக்கி உண்மையாக யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பு கூறுவதை காட்டிலும் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறோமா? நமக்கு பிரியமான, நாம் விரும்புகிற ஒரு மனுஷனை காட்டிலும் மனுஷியை காட்டிலும் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, யோசித்து பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் உண்மை. சர்ச்சை வேணால் விட்டுருவாங்க, பைபிள் வாசிக்கிறத வேணால் விட்டுருவாங்க, ஆனால் அவரை விட முடியாது இல்லையா? அந்த குறிப்பிட்ட மனிதனுக்காக, குறிப்பிட்ட மனுஷிக்காக இயேசுவை விட்டுருவாங்க, தேவனை விட்டுருவாங்க, பைபிளை விட்டுருவாங்க, சர்ச்சை விட்டுருவாங்க, ஆனால் அந்த மனுஷனை மட்டும் விடவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு. ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அதிகமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் மட்டுமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுனால தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி அவர் கதறினார். அப்போ அவ்வளவு அன்புள்ளவராக இயேசுவும் இருக்கிறார். அப்போ இயேசுவை எவ்வளவு நேசிக்கணும் நம்ம இல்லையா? சரி, அடுத்து என்ன சொல்கிறார்? இதற்கு இணையான, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிதான கற்பனை வேறு ஒன்றுமில்லை. மிக முக்கியமான கற்பனை அதில் பார்ட் ஏ தேவனிடத்தில் அன்பு கூறுவது, பார்ட் பி மனுஷனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவது. மனுஷனிடத்தில் என்னை நான் நேசிக்கிறது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பது. அவன் பசியாக இருக்கும்போது நான் மறந்தணும், அவன் சங்கடத்தோடு இருக்கும்போது எனக்கு துக்கம் வரணும். அதுதான் அந்த அன்பு இல்லையா? இன்னொரு மனுஷன் ஒரு துக்கப்படும்போது, வேதனைப்படும்போது தான் ஆண்டவர் சொன்னார், என்ன வழியருகிலே ஒரு விழுந்து கிடந்தான், குற்றுயிராக விழுந்து கிடந்தான். ஒரு ஆசாரியன் கண்டு விலகி போனான், லேவியன் கண்டு விலகி போனான், ஒரு சமாரியன் கண்டு அவனுக்கு திராட்சரசம் எண்ணெயும் வார்த்து அவனை தூக்கி சத்திரத்துக்கு கொண்டு சென்றான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போது இன்னொரு மனிதனுடைய துக்கத்தையும் வேதனையும் சஞ்சலத்தையும் எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கிறவன். நன்றாக கவனிங்க, இன்றைக்கி அநேகர் அப்படி இல்லை. இன்னொரு மனிதனுடைய வலி, இன்னொரு மனிதனுடைய துக்கம், இன்னொரு மனிதன் படக்கூடிய பாடுகள், இன்னொரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்படுகிற அந்த அனுபவங்கள், இதெல்லாம் அநேகருக்கு புரியவே புரியாது. சொல்லுவாங்க நம்ம ஊரில், தனக்கு வந்தால் தான் தெரியும் காய்ச்சலும், ஏதோ ஒரு பழமொழி உண்டு. என்னது கேட்கல, புரியலை, எனக்கு காது கொஞ்சம் கம்மி. குளிரும் காய்ச்சலுமா என்ன சொல்லுவாங்க? தனக்கு வந்தால் தான் தெரியும் குளிரும் காய்ச்சலும். அப்படி
தலைவலியும் காய்ச்சலும். தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். அதான் அந்த நல்லா இருக்குது ரைம்ஸ். தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். பக்கத்தில் இருக்கிறவங்க தலையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, என்ன தலைவலிக்குது. உடனே நான் சொல்லுவேன், தலை இருந்தால் எனக்கு ஒரு உண்டு, தலை இருந்தால் வலிக்கும், இதுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கோ 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 அப்படின்ட்டுருவேன். ஆனால் நமக்கு தலைவலி வந்தால் என்ன ஆகும் அப்போ தான் தெரியும். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு மற்றவனுடைய தலைவலியின் வேதனையை உணர தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர் கை வலிக்குதுன்னு சொன்னால் அதை உணர தெரியணும். நான் பசியாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த பசியின் வலியை உணரணும். அந்த அன்பு. உதவி செய்ய முடியுதா இல்லையா? ரெண்டாவது, எல்லாருக்கும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஓடி போய் நாங்கள் பாருங்கள் ஒரு 10 கிலோ அரிசி தரேன், கொஞ்சம் போல் காய்கறி வாங்கி தரேன், இல்லை 1000 ரூபா தரேன் அப்படி சொல்கிறதுக்கு நம்மளால் எல்லாருக்கும் முடியாது. ஆனால் அந்த வலியை உணர்ந்தாலே போதும் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் மனுஷனிடத்தில் அன்பு கூறுவது. இன்னொன்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணுகிற மனுஷனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அப்போ உண்மையாகவே இந்த ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இங்கே பார்க்கிற மனுஷனிடத்திலே நீ அன்புள்ளவனாக இருந்தால்தான் உண்மையாகவே நீ தேவனிடத்தில் அன்புள்ளவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். பரலோகம் அப்படித்தான் உன்னை பார்க்கிறது. அப்போ எங்கே பார்க்கிற மனுஷர்களை உதாசீனம் பண்ணிவிட்டு ஆண்டவரே உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் போ அப்படின்றார், கெட் அவுட் அப்படின்றார் இல்லை பாருங்க. அப்போது அன்பை குறித்ததான ஒரு ஆலோசனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம். 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே ஒரு சகோதரியை பார்க்குறோம். அங்கே எல்லாரும் காணிக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு காணிக்கைப்பட்டி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். நம்ம பாஸ்டர் காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா என்ன நினைப்போம்? நம்ம ஏதாவது ஒரு நம்மளை விட்டுருங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் பெட்டிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறார். இப்போலாம் சில சபையில் நான் பார்த்துருக்குறேன், கண்ணாடியில் வந்து காணிக்கைப்பட்டியை கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்ததில்ல. கண்ணாடியில் வந்து காணிக்கப்பட்டி அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் டப்பா, அந்த மாதிரி செய்து வச்சு மேலே ஓட்ட போட்டு வச்சுருப்பாங்க. யார் என்ன போடுறான்னு இங்கேருந்து லுக் விடுவார் நம்ம பாஸ்டர். தவறு, தேவையில்லை. ஆண்டவர் அதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே அவர் கண்டார், அதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது, ஒரு பெரிய உபதேசம் இருக்கிறது. அதற்காக அது நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி விசுவாசி கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்கிறது ஊழியக்காரனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த நாட்களில் ஒரு பேசியதாக ஒரு கிளிப்பிங் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. தசமபாகத்தை குறித்து பேசாத ஒரு ஊழியக்காரன் அறகுறை, தசமபாகத்தை குறித்து பேசாதவன் அறகுறை, அவன் பைபிளை முழுசாக படிக்கலை அப்படின்னு ஒரு பேசினதை எனக்கு ஒருவர் அனுப்பியிருந்தார். நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நித்திய கட்டளை. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நமக்கு இருக்கிற அந்த பேனா கூட கர்த்தருக்கு தான் சொந்தம். என்னுடைய வருமானத்தில் தசமபாகம் மட்டுமல்ல அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம், என்னுடைய எல்லாவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நான் போட முடியுமா? பட்டிக்குள்ளே போட முடியாது. நானும் கர்த்தரும் தீர்மானிக்கிறோம். என் குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஒரு விசுவாசியும் கர்த்தரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றாங்க. ஆண்டவரே நான் மாதம் இவ்வளவு கொடுக்குறேன், இல்லை என்னால் கிடைக்கிறது அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள தீர்மானம் எடுத்துக்கிறாங்க, அவங்க கொடுத்துக்கிறாங்க. இதில் பாஸ்டர் உள்ள போய் நுழைய வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பெட்டிக்கு பக்கத்தில் போய் இயேசு உட்கார்ந்துருக்கிறார். கட்டுக்கட்டாக கொண்டு வந்து போடுறாங்க. இந்த அம்மா வந்து ஒரு 2 துட்டு கொண்டு வந்து போடுது. அவங்க எல்லாரும் இல்லையா, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இதை பார்த்த உடனே அவர் சொல்லுகிறார், காணிக்கைப்பட்டியில் பணம் போட்ட மற்றவரை பார்க்கல இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நன்றாக கவனிங்க, இன்னைக்கு பொதுவாக சபைகளில் காணிக்கை போடுகிறவர்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. எவ்வளவு மதிப்பு? அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க என்பதை பொறுத்து ஒரு மதிப்பு. மாஸ்டர்மார் இவங்க ஊழியத்துக்கு நிறைய உதவி செய்வாங்க இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு அவர் மரித்து போய்விட்டார் இல்லையா, அந்த இடத்துல பேசுகிறாங்க, இவர் ஊழியத்திற்கு ரொம்ப உதவி செய்வார், மாதம் தாராளமாக கொடுப்பார் அப்படிலாம் அந்த இடத்துல பேச கேட்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு விதவை 10 ரூபா கொண்டு வந்து பெட்டிக்குள்ளே போடும். யாரும் அதை புகழ்ந்து பேசுகிறது
கிடையாது. ஆனால் ஆண்டவர் வேறு விதத்தில் பார்க்குறார். அவருடைய ஸ்கேலுக்கு சற்று வித்தியாசம். ஒரு 100 ரூபாய் வைத்திருக்கிற ஒரு மனுஷன் 10 ரூபாய் போடுறதை காட்டிலும் 5 ரூபாய் வைத்திருக்கிற ஒரு சகோதரி 5 ரூபாயும் போட்டுட்டாங்க அப்படின்னா எது பெருசு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எது பெருசு? பிங்க் கலர் பஸ்ஸுக்கு காத்து நின்று அதில் ஏறி வந்து 10 ரூபா வீட்டில் இருந்ததை வேற எதுக்கும் பயன்படுத்தாமல் அப்படியே கொண்டு வந்து காசில் போட்டுட்டு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் போய் அக்கா ஒரு 25 ரூபா தருவீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க போட்ட காணிக்க பெருசுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வந்து பெட்டிக்குள்ளே போடுறாங்க. அவங்க வீட்டில் 10 லட்ச ரூபா இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு என்பது அல்ல, எப்படி என்பது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பர்சன்ட்டுங்கிறது தான். என்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதில் நான் எவ்வளவு காணிக்க கொடுக்குறேன், அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. 1 கோடி வைத்திருக்கிற ஒரு மனிதன் 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கும்போது மிச்சப்படுகிறான். ஆனால் வெறும் 100 ரூபா வைத்திருக்கிற ஒரு மனுஷன் இல்லையா 25 ரூபா காணிக்கப்படும் போது யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் சிலருக்கு இருக்கும், வெறும் 10 ரூபா தான் நம்ம காணிக்க போடுறோம், மற்றவங்கள மாதிரி நமக்கு போட முடியலையே அப்படின்னு ஏக்கம் இருக்கும். நோ, கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் உங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். நீங்கள் போட்டது உங்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அற்பமானது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதுல பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கிறதுல மேக்சிமம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க இல்லையா? கர்த்தர் அப்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அதை கடந்து கீழே வரும்போது அடுத்து ஒரு சம்பவம். இங்கே அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்று சொல்லி அவருக்கு காண்பிக்கிறான். அப்போ அவர் சொல்லுகிறாரு, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அதை குறித்து, ஆலயத்தை குறித்ததான மிக முக்கியமான செய்தி தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அது நிறைவேறி விட்டது. நம்ம அதுக்குள்ள அந்த ஆலோசனைக்குள்ளே போகலை. அதைத் தொடர்ந்து அந்த பிற்கால சம்பவங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முந்தைய சம்பவங்களை குறித்து அவர் பேசுகிறார். ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்கிறார். அதை குறித்து நம்ம இன்னொரு நாள் சிந்திக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லி முடித்துட்டு கடைசியில் சொல்லுகிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்பி அடுத்த நாள், கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுத்துடுங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது? பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டில் ஒரு சின்ன விருந்து நடக்குது. அதை நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அது மார்த்தாள், மரியாள், லாசரு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே அவனுடைய வீட்டில் அவர் பந்தி இருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்று சொல்லக்கூடிய தைலம் இருந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். இதை பார்த்து மற்றவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க. இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, யூதாஸ் சொன்னால் 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அப்போ இயேசு சொன்னார், தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறாங்க, எனக்கு வேணாலும் பண்ணலாம், பட் நான் இனி இருக்க போகிறதில்லை, என்னை அடக்கம் பண்ண நாளுக்கென்று இவளை இதை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 14:9 நம்ம வாசிக்க கேட்போம். 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரு பெண் அந்த காலத்தில் ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்த ஒரு ஸ்திரீ, அல்லது ஆண்டவரால் அதிகமான மன்னிப்பையும் அதிகமான ஒரு விடுதலையும் பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, ஆண்டவருக்கு அந்த நன்றியறிதலை காண்பிக்க விரும்பும்போது அவளிடத்தில் வேறு ஒன்றுமில்லை, நளதம் என்று சொல்லக்கூடிய விலையேறப்பட்ட தைலம் அவளிடத்தில் இருக்கிறது. சென்ட் பாட்டில் வச்சிங்க. இப்போ நம்ம சென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, முஸ்லீம்ஸ் அத்தர்ன்னு சொல்லுவாங்க. அத்தரை யூஸ் பண்ணுவாங்க. அதில் கெமிக்கல்ஸ் இருக்காது. அத்தர் தான். அத்தருங்கிறது ஒரு இதில் வாசனை திரவியம். அந்த வாசனை திரவியத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் முஸ்லீம் இல்லை, சவுதியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தர் மட்டும்தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் உள்ளே வருது. இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த பெர்ஃப்யூம் அடிக்கிறோம்ல, இதெல்லாம் கெமிக்கல் சேர்ந்தது. அத்தரில் கெமிக்கல் கிடையாது.
ஸ்தோத்திரம். இதே போல் ஒரு கலப்பில்லாத களங்கம் இல்லாத ஒரு நலதம் என்று சொல்லக்கூடிய விலையேறப்பட்ட தைலத்தை அவள் வைத்திருந்தாள். சொல்கிறாங்க, யூத பாரம்பரியத்தில் பெண்கள் தங்களுடைய திருமண நாளுக்கென்று அப்படிப்பட்ட தைலத்தை உண்டாக்கி வைப்பது உண்டு, வாசனை திரவியங்களை சேகரித்து வைப்பது உண்டு என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த சகோதரி தன்னுடைய திருமண நாளுக்கென்று வைத்திருக்கலாம், அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றியிருக்கலாம். அவள் செய்தது நினைக்கப்படும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில வேளையில் நம்ம நினைப்போம், நம்மளால் என்ன முடியுது இல்லை, இந்த சர்ச்சில் வந்து பாய் போடுறோம், அவ்வளோதான், இந்த பாய் போடுறோம், இந்த சின்ன வேலை. இன்னொரு சொல்லுவாங்க, நம்ம டாய்லெட் கழுவுறோம், சின்ன வேலை. இந்த சேரை பறக்கி போடுறோம், சின்ன வேலை. பெருசாலாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நாம் செய்கிற சின்ன காரியத்தை கூட நினைக்கிறவர். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அப்போ இயன்றதை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அது நல்லா கவனிக்கணும். நாம் இயன்றதை செய்ய, என்னால் 10 கிலோ தான் தூக்க முடியும்னா 10 கிலோ தூக்கினா போதும். அவருக்கு 100 கிலோ தூக்க முடியும்னா அவர் 100 கிலோ தூக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும்போது அதை நினைவு கூறவும் செய்வார். ஹல்லேலூயா. இவன் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைக்கப்படும். அப்படின்னா நான் நினைக்கிறேன், சுவிசேஷம் நம்ம செய்ததெல்லாம் சுவிசேஷம் வழியாக வெளிவராது, ஆனால் பரலோகத்தில் நினைவு கூறப்படும். ஏனென்றால் அவர் நம்ம செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம பேர் சொல்லி அழைத்து நமக்கு வெகுமதிகளை தருவார், கிரீடங்களை தருவார். அப்படி தரும்போது அவர் சொல்லுவார், நீ இந்த சர்ச்சில் பாய் விரிச்சா தெரியுமா, டெய்லி டாய்லெட் கழுவுன தெரியுமா, எங்கே அற்பமாக எண்ணப்படக்கூடிய நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அற்பமான காரியத்தை செய்கிறாங்க இவங்க, அற்பமான இந்த நோட்டீஸை கொண்டு போய் ஒரு தம்பி கொடுக்குறான், இது அற்பமான காரியம்னு நம்ம நினைக்கிறோம். இது பரலோகத்தில் நினைவு கூறப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது முடிஞ்சு என்ன நடக்குது, இது முடித்து அந்த சந்தர்ப்பத்தில் யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக பிரதான ஆசாரியனை தேடி செல்கிறான். அடுத்த நாள் காலையில் பழையபடி ஒரு சம்பவம் தொடங்குது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் போங்க, பட்டணத்துக்குள்ளே போங்க, அங்கே தண்ணீர் குடம் கொண்டு வரக்கூடிய ஒருத்தனை பார்ப்பீங்க, அவனிடத்தில் கேளுங்க, பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும்னு சொல்லி கேளுங்க. அவர் மேல் வீட்டரை காட்டுவான், கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மேல் வீட்டரை காட்டுவான், அங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க போய் ஆயத்தம் பண்ணுறாங்க. அந்த சாயங்காலம் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அங்கே செல்லுகிறார்கள். இந்த மேல்வீட்டறையில் தான் பின் நாட்களில் அப்போஸ்தலர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது. இதே மேல்வீட்டறையில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்கள் ஒரு வீட்டின் அறையை பூட்டி கொண்டு உள்ளே பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அது இந்த மேல்வீட்டறை தான் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதே மேல்வீட்டறையில் தான் 120 பேர் கூடி வந்தார்கள். கூடி வந்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார் என்று சொல்லி இந்த மேல் வீட்டறைக்கு ஒரு விசேஷமான காரியம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். நிறைய காரியம். பஸ்காவை ஆசரித்து விட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிய பிற்பாடு அவர்கள் ஒலிவமலைக்கு செல்கிறார்கள். ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஒலிவமலையில் வச்சு ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதை நினைவுபடுத்தி ஜெபம் பண்ணிடலாம். இல்லை, ஒலிவமலையத்தில் வைத்து பல காரியங்களை பேசுகிறார். மேய்ப்பனை வெட்டுமே, நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். உடனே பேதுரு சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன், மற்றவங்களை போல இல்லை, நான் இடர் அடைய மாட்டேன். அவன் எப்போவுமே தன்னை கொஞ்சம் கூடுதல் காலரை தூக்கி விடுறாள். அவன் சொல்கிறான், மற்றவங்க மாதிரிலாம் இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் இடர் அடைய மாட்டேன், நான் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், டே ஏண்டா ரொம்ப பேசுகிறேன், ஏன்னா இன்னைக்கு ராத்திரி டுடே நைட் சேவல் கூவுறதுக்கு 2 முறை கூவுறதுக்கு வந்து நீ 3 முறை மறுதளிப்பான். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, இன்று ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்பே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பின்பு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். ஸ்தோத்திரம். முடிஞ்சது. பாருங்க, வேகமாய் ஞாயிறு முதல் பெரிய வேளாண் வரைக்கும் நடந்த சம்பவங்களை தொகுத்து பார்த்துருக்குறோம். இதில் சில காரியங்கள் கொஞ்சமாக பேசியிருப்போம், அது என்ன ஒரு நாள் அதிகமாக பேசலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார்.
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், அது கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி அவர் துக்கப்பட்டார். நம்முடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத விருப்பங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் நமக்குள் காணப்படுகிறதா? நம்முடைய வீடு எவ்விதமாக இருக்கிறது? இயேசு தங்குவதற்கு எதுவாக நம்முடைய வீடு காணப்படுகிறதா? சபையிலே நாம் கூடி வருகிறோம், நம்ம எல்லாரும் இணைந்ததான் சபை. நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சீர்படும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம். நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாரும், உமக்கு பிரியமாய் காணப்பட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். மிக முக்கியமான செய்தி, நீ ஆயத்தப்படு, எச்சரிக்கையாயிரு, ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. தேசத்தில் நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது நாம் அறியக்கூடிய பெரிய உண்மையாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அன்பு சகோதரி, பிரியமுள்ள சகோதரா, இன்று ஆண்டவருடைய வருகை இருக்குமேனால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? வாலிப மகளே, வாலிப மகனை சிந்தித்துப்பார். நீ அதற்காக விழிப்புள்ளவனாக இருக்கிறாயா? எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறாயா? எந்த விதத்திலும் என்னை கரைப்படுத்தி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சாயங்காலத்திலோ இரவிலோ காலையிலோ எப்போ வேணும்னாலும் இருக்கலாம். அவருடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் நான் ஜாக்கிரதை உணர்வாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையில் உன்னை கரைப்படுத்தி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் நீ காணப்படுகிறாயா? ஜெபத்தோடு நீ அதற்கென்று காத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ பெரியவனாக இருக்க விரும்பினால் அல்லது முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் முன்பதாக உன்னை தாழ்த்து என்று சொன்னார். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்பதாக நீ 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் தன்னுடைய பலத்தை நம்பினான். தன்னுடைய உறுதியை அவன் சரீர பலத்தினாலே தான் உறுதி உள்ளவன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டான். நாம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய மாம்ச பலத்தினால் ஒன்றுமே முடியாது, ஆனால் ஆவியானவரால் முடியும். ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறாரா? ஆவியானவருடைய பலத்தினாலே கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் எங்களை எப்பொழுதும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே நிறுத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபைதார். கர்த்தருடைய நாளுக்கென்று நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக விளங்க எங்களுக்கு கிருபைதார். எந்த சூழ்நிலையிலும் ஓசனா என்று சொல்லி மகிழ்ந்த அந்த ஜனங்களைப் போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து உயர்த்துகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபைதார். எங்களால் இயன்றதை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய எங்களுக்கு கிருபைதார். என்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பலத்தினால் எங்களை இடைக்கட்டி கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்க எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரே, அந்த ஞாயிறு முதல் வியாழக்கிழமை மாலை வரைக்கும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து சிந்தித்தோம். இதில் மறைவான பல காரியங்கள் இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் பலப்பட எங்களுக்கு கிருபை தாருனாதா. இவ்வளவாய் பாடுகள் பட்டு ஆண்டவரை தன்னுடைய காரியங்களை குறித்து முன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கெசமனை தோட்டத்துக்கு சென்று சிலுவையிலே மரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் யாவருக்கும் கிருபை அருளும். அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்தி பெறுகிறோம். பிரியாத நேசர்கள் யாவரோடும் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Oh